வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து செட்டிநாடு நண்டு கிரேவி. இது ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்காது. இது பெப்பர் ப்ளஸ் சில்லி பவுடர் போட்டு பண்ணுறது, ஆனியன் போட்டு கிரேவி மாதிரி ஒரு ஐட்டம். ரொம்ப சுவையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம அதை எப்படி செய்கிறத பார்ப்போம். இது திருச்சியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இது நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள், இங்கே நாங்கள் வாங்கியிருக்கிற நண்டு வந்து நல்ல ஒரு ராமேஸ்வரம் நண்டு. இது நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு கடைசியாக வந்து கழுவி முடிக்கும்போது நம்ம கடல் உப்பு, இந்த கிறிஸ்டல் நேச்சுரல் உப்பு போட்டு நல்லா கழுவுனிங்கன்னா நண்டு கொஞ்சம் நல்லா பளபளன்னு இருக்கும். நல்லா சுத்தமாகவும் க்ளீனாகவும் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே வாங்கியிருக்கிற நண்டு வந்து ஒரு 1.5 கிலோ நண்டு இருக்கும். மொத்தம் ஒரு 6 நண்டு இருந்துச்சு. அது 2 பீஸாக கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணி அந்த கொடுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம இதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்ப்போம். சின்ன வெங்காயம். இதுக்கு பெரிய வெங்காயம் போடாதீங்க, கொஞ்சம் இனிப்பு கொடுத்துரும் கிரேவி. அதனால் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல காரமான வெங்காயமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சோம்பு, மிளகு, தேவையான அளவு எண்ணெய். வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு நம்ம கடைசியாக போடும்போது போட்டுக்கலாம். மல்லித்தூள் வந்து நம்ம போட வேண்டியது வந்து ஒரு 2-4 ஸ்பூன் தேவைப்படும், 4 டேபிள் ஸ்பூன். அப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் நீங்கள் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு ஃபஸ்ட்டு தாளிக்கணும். ஏன்னா சோம்பு போட்டு தாளித்தா தான் இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் ஜீரகம் வந்து நம்ம அரைக்கும்போது வெங்காயமும் இதுவும் போட்டு வதக்கி அரைக்கும்போது நம்ம அதை போட்டுக்கலாம். அது எப்படி செய்யறங்கிறத நம்ம பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். வெங்காயத்தை வதக்கி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயத்தை வந்து வெங்காயம், பெப்பர், ஜீரகம் 3 போட்டு டைரெக்டாகவே நம்ம அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம், மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ இனிமேல் நம்ம வந்து ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ சட்டி கொஞ்சம் நல்லா காஞ்சோன்னே எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாம். தேவைன்னா அப்புறம் திரும்பி கிரேவி பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே அடுத்தது வந்து சோம்பு போட்டு தாளிக்கணும். சோம்பு தான் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பட்டைக்கிராம்பு போட்டுறாதீங்க, இது டேஸ்ட்டை வந்து ரொம்ப மாற்றிடும். நீங்கள் நான்வெஜ்ஜுன்னு சொல்லி பட்டைக்கிராம்பு நண்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க, அதோட இது நல்லா இருக்காது. ஒரு 2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கு. இப்போ நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், அது உங்களுடைய சாய்ஸு. நல்லா வதக்குங்க. சேர்த்து கருவேப்பிலை வந்து போட்டாச்சு. கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட் வந்தோன்னே அடுத்தது நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம்.
மஞ்சள்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஏன்னா இப்போ போட்டிங்கன்னா நீங்கள் பச்சை வாடை போகும், அதுக்கு வேறு கொஞ்சம் முன்னாடியே போடலாம். ரொம்ப கருப்பாக விட்டுறாதீங்க, ஏன்னா அப்புறம் கசக்கும், கருகின வாடை அடிக்கும். இப்போ மல்லித்தூள் வந்து இப்போ ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு லைட்டாக வதக்குங்க. வதக்கும் போது சிம்மில் வச்சு பண்ணுங்கள், ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கருகிடும். கருகுச்சுன்னா அதோட டேஸ்ட்டே போயிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனு இல்லை ஒரு 3 ஸ்பூன், நல்ல ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூன். கொஞ்சம் எண்ணெய் கக்க ஆரம்பித்தோன்னே நான் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், மிளகு, ஜீரகம் அந்த பேஸ்ட்டு போட்டு திரும்பி ஒரு வதக்க ஆரம்பிச்சிருக்கோம். இவ்வளோ இதையும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேவர்லேயே வச்சு பண்ணுங்கள். நீங்கள் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ ஓரளவு பச்சை வாடையெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் இந்த கழுவி வச்சுக்க நண்டு எடுத்து நம்ம போட்டுருவோம். நண்டு வந்து சின்ன பிள்ளைங்களுக்குலாம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. கால்சியம் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இதெல்லாம், அதனால் நண்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பரட்டுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்கன்னா நண்டு வேகிறதுக்கு தண்ணி வேணும். தண்ணி நல்லா கொதிச்சு சுண்டும்போது நம்ம வச்சு பார்ப்போம். நல்லா போட்டு ஒரு நாள் திரும்ப ஒரு 10 போட்டு மூடிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. திரும்ப நம்ம அப்புறமா உப்பு போதுமா டேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேகட்டும். நண்டு நல்ல ஒரு ஹையில் வச்சுட்டு பார்ப்போம். கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. அப்பப்போ ஒரு இடையில திறந்து பார்த்து நல்லா பரட்டி விட்ருங்க. ஏன்னா உப்பு காரம்லாம் நல்லா இறங்கிட்டோம். சுண்டணும்.
கடைசியில் கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இது நல்லா சுண்டுறதுக்கு சுண்ட நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் சுண்டோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு சுவையான ஒரு நண்டு கிரேவி நமக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி.